தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம். இது அரசியல் சார்ந்தது கிடையாது, ஆனால் இதில் அரசியல் இருக்கு. அரசியல் சார்ந்து பேசலான்னு பார்த்தா நம்ம டிவிகே கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி போனாலும் என்ன, சக்ஸஸ்ஃபுல்லாக 100 டேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால டிவிகேனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய அரிய வகை அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாழ்த்துக்களை தெரிவித்த உடனே நீங்கள் யோசிக்கலாம், நைஸாக இவர் லேசாக அப்படியே டிவிக்கு சைடு சாயிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது எந்த கட்சி நல்ல ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க சைடில் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல எந்த வித தயக்கமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது டிவிக்கு பக்கம் போகிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களெல்லாம் ஏன்டா இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 5 வருஷம் முடியறதுக்குலாம் என்னென்ன நடக்க போதோ தெரியல. அதாவது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு முக்கியமான இந்த வீடியோக்குள்ள என்னுடைய கண்டென்ட்டுக்குள்ள நான் போயிடலான்னு ஆசைப்படுறேன். முதலமைச்சர் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறாரு, முக்கியமான 3 ஃபைல் என் டேபிள் மேலே இருக்கு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்றாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, சும்மா பூச்சாட்டெல்லாம் காட்ட வேணாம், எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்றாருன்னா, அதை எப்போ எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவேன், என்னையா இதெல்லாம். இதுல ஒரு 2 விஷயம் மட்டும்தான். இந்த முக்கியமான கண்டென்ட், என்னுடைய கண்டென்ட் பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் கிளாரிட்டி பண்ணிட்டு மறுபடியும் என் விஷயத்துக்கு போயிடுறேன். ஆக்சுவலி இவங்க ரொம்ப மிரட்டுறதுக்காக, அதாவது டிஎம்கேல இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற எம்எல்ஏக்களை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த. இன்னொன்று இந்த மக்களை அவர்களுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏதோ அண்ணன் வச்சிட்டு இருக்காரு, அவர் கட்டாயம் செஞ்சிருவாரு அப்படின்ற ரீதியில ஏமாத்துறதுக்காக அப்படின்ற இந்த 2 பாயிண்ட் தான். ஆனா எந்த முதலமைச்சரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணிடுவேன், உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா அங்க சட்டசபையிலே ஆதாரத்தோட நீங்க நிரூபிக்கிறதுக்கு, நீங்க பேசுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா ஆதாரம் இருந்தா காட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க காட்டலாம்ல. ரொம்ப அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை பத்தி இந்த டிவிக்கே பண்ற இவங்க பேசுற பேச்சுகள், அவங்க செயல்பாடுகள், இந்த அமைச்சர்களை பத்தி பேசணும்னா நான் வேலையை ரிசைன் பண்ணணும், கட்டாயம் ரிசைன் பண்ணணும். என்ன ஒரு பெரிய யூடியூபரா மாத்தாம விட மாட்டாங்க போலுகுது இவங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டே இருக்கணும் போலுகுது இவங்களை பத்தி. அந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குழப்படியான, ஒரு கான்ட்ரவர்சியான, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு சில்லறத்தனமான ஒரு ஆட்சி தான் இப்போ போயிட்டு இருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். அதாவது இந்த டிவிகே கவர்மெண்ட்ல பல மிக மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதன் தொடர்ச்சியா கேளம்பாக்கத்துல ஒரு ஆணவ படுகொலை ஒன்று நடக்குது. அந்த ஆணவ படுகொலை நடத்தியது டிவிகேனுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஏழுமலை அப்படின்ற நபர். இந்த ஏழுமலை அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பிரவீன் அப்படின்ற பையன் லவ் பண்றான். அப்போ இந்த ஏழுமலையும் இந்த பிரவீனும் இவங்க 2 பேருமே ஒரே சமூகம், அதாவது ஒடுக்கப்பட்ட பறையர் சமூகம், பட்டியலின சமூகம். இப்படி இருக்க இந்த பிரவீன் அப்படின்ற அந்த பையன் காதலிக்கிற பையன் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறான். இந்த ஆள் அரசியல் பின்புலம், யாரு, ஏழுமலை. இப்போ டிவிகேல இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்கிறாரு. இப்போ இந்த டைம்ல தான் அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி சுதந்திரத்துக்கு அடுத்த நாள் அந்த பிரவீன் கிட்ட ஒரு குழு ஒரு டீம் மாதிரி கார்ல இறங்கி அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு படுகொலை செஞ்சிடறாங்க. கத்தியில சரமாரியா வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு உடனே அவர் சாகல, குற்றுயிரும் கொலையுயிருமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன்ல இருக்காரு. அப்போ அந்த சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல அட்மிஷன்ல இருந்த அவரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இறந்துட்டார். அப்போ அந்த விஷயம் வெளியில வருது, இதை பேசப்படுது, பரபரப்பா பேசுறாங்க. பேசுறதுக்கு அப்புறமா இந்த விஷயம் அப்படியே இப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம மோகன்ஜி சத்ரியன் இவரு இப்போ ஃப்ரீயா இருக்கிறாரு. ஃப்ரீயானா நம்ம ஆஸ்தான நாயகன் ரிச்சர்ட் ரிஷி அவர் இப்போ ஹாலிவுட்ல ஜேம்ஸ் கேமரூன் அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த படம் வந்து முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவர் வந்து இந்தியாவிலே வந்து மிக பிரம்மாண்டமா உலக லெவல்ல வந்து பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, ப்ரொடியூசர் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அப்போ இந்த பிஸி ஷெட்யூல்ல ஸ்கிரிப்ட் எழுதுற இந்த பிஸி ஷெட்யூல்ல வந்து டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ இந்த ஆணவ கொலையை பற்றி ஒரு வீடியோ போறதுக்கு ஒரு டைம் கிடைச்சது போல இருக்கு. அதுல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. நான் தற்செயல வந்து சோசியல் மீடியா பாக்குறப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல தான் வந்து பல கிடுக்குப்புடி கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறார். இது வந்து யாராலுமே பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய பிரச்சனையை பற்றி இங்கு இடுக்கு எல்லாத்தையும் வந்து சந்து பொந்து எல்லாத்தையுமே படிச்சு ஆராய்ஞ்சவனு கூட வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இவருடைய வீடியோக்கு வந்து ஆன்சரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவலா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவுக்கு வந்து என்னுடைய இந்த சிறிய அறிவுனால இந்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனருக்கு மோகன்ஜி சத்திரியனுக்கு பதில் சொல்லலான்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த 5 நிமிஷம் வீடியோங்க அதுல வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அது எந்த இடத்துல நடந்தது, அவங்களுடைய பின்புலம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியில அந்த ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் அடுத்து தான் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார், அந்த கிடுக்குப்புடி கேள்விகளை வைக்கிறார். அந்த கிடுக்குப்புடி கேள்விகளுக்கு இவர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாருங்க. இதுல பாருங்க, இப்போ என்னைக்குன்னு தெரியல, இது 2100 பேருக்கு மேல அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதுல 10,000 மேல வந்து லைக் வந்து வாங்கியிருக்கு. அப்போ எத்தனை வியூஸ் போயிருக்கும், அப்போ எத்தனை பேரை வந்து இந்த வீடியோ வந்து கவர்ந்துருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதாவது ஏன்னா காதல் எதிர்ப்பு தெரிவிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. பெத்த மகள் ஒன்றும் பண்ணாம காதலிச்ச பையனை வந்து வெட்டியிருக்காங்க. அந்த நியூஸ் இன்னும் காதல வரலன்னா வராது. ஏன்னா இதுல 2 பேருமே ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள், 2 பேருமே ஒரே சமூகம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுவே வேற ஏதாவது, அதாவது இதுல சொன்ன ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, 2மே ஆதி திராவிட சமூகம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே சாதியை சேர்ந்தவங்க. ஏழுமலை அப்படின்ற நபர் வந்து அதே சாதியை சேர்ந்த பிரவீன் அப்படின்ற தான் பொண்ணை காதலிக்கிற வெட்டிடுறாரு அப்படின்னு சொல்றாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்றாரு. அப்போ நிறைய நடந்திருக்குன்னா ஒரு பட்டியலை ஒன்று போடுங்க. நீங்க ஒரு பட்டியலை போட்டு இந்த வருஷத்துல 2026ல ஆணவ படுகொலை வந்து எத்தனை நடந்திருக்கு, அதே மாதிரியான கொலைகள் வந்து எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்க போடுங்க. அப்போ வந்து ஆணவ கொலைகள் வந்து சாதி ரீதியான ஆணவ கொலைகள் வந்து எது வந்து அதிகமா இருக்கு, எது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த கொலையிலும் வந்து அது ஒரு அரசியல் இருக்கு. அதுல வந்து நான் அடுத்து சொல்றேன். ஆனா எண்ணிக்கை ரீதியில பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட பையன்கள் மட்டும்தான் கொலை செய்யப்படுறாங்க காதலிச்சதுனால, இந்தியா ஃபுல்லாவே. அதுவே இப்ப ஃபர்ஸ்ட் இவர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்டே வந்து நிறைய நடக்குதுன்றாரு. இது வந்து நிறைய கிடையாது, ரொம்ப ரேரா வந்து நடக்குது. அதுவும் வந்து இது காதல் பண்ணதுனால கிடையாது, இது வர்க்க பிரச்சனை. இங்க வந்து ஏழுமலை அப்படின்ற நபர் வந்து பணக்காரராக இருக்கிறாரு, அந்த பையன் வந்து பிரவீன் வந்து ஏழையா இருக்கிறார். இப்போ இதே வந்து இந்த ஏழுமலை வந்து ஏழையா இருந்து அந்த பையன் வந்து பணக்காரனா இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏழுமலை பா நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், நீங்க முறைப்படி வந்து பொண்ணு போயிட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதானே நடந்திருக்கும். அதையும் மீறி வந்து நீ வந்து எப்படியாவது லாஜிக் யோசித்து பாருங்க, இங்க வந்து வர்க்கம் தான் பிரச்சனை. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை நீங்க சொல்லுங்க, அதுலயும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அந்த பெற்றவனோ அவர் வந்து அந்த பொண்ணுக்காக இதை செஞ்சிருந்தா இது 16ஆம் தேதி இது பெரிய நியூஸ் ஆகிடும். ஆனா இது வந்து அப்போ இடைநிலை சாதிக்காரன் யாராவது பண்ணியிருந்தா இது வந்து ஒரு பெரிய நியூஸா போயிருக்குமா? அப்போ இதை வந்து குற்றச்சாட்டா சொல்றாரு. அப்போ இடைநிலை சாதிகள் தான் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட காதலிக்கிற தலித் இளைஞர்களை ஆர்கனைஸா கொலை பண்றது. நீங்க இந்தியா ஃபுல்லுமா லிஸ்ட் எடுங்க. இப்போ ரீசெண்டா கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இப்போ கவினும் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துங்க. நீங்க கவின் வந்து நல்லா சம்பாதிக்கிறவர், அந்த பொண்ணை விட இவர் வந்து வசதி படைத்தவர். அப்போ இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனாலும் வந்து கொல்றான்னா எதனால கொல்றான்? அப்போ இதுதானே சாதி. அதுக்கு முன்னாடி இளவரசன் வந்து திவ்யா அந்த காதல் கதை உங்களுக்கு தெரியும். அப்போ இளவரசனுடைய ஃபேமிலி வந்து நல்ல செட்டில்டா இருக்கிறாங்க. ஆனா திவ்யா அந்த ஃபேமிலி வந்து வசதி இல்லாத ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து ஆர்கனைஸா இவர் சார்ந்திருக்கிற ஒரு கட்சி வந்து இதுல தொடர்பு இருக்கு.
அப்போ இந்த மாதிரி வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஆணவ படுகொலை. அப்போ இடைநிலை சாதிக்காரன் வந்து கொண்டா மட்டும் பெருசா வந்து பேசுறீங்க, இது வந்து எதுவுமே பேசலன்னா இதுதான் பிரச்சனை. இது வந்து காதல் ரீதியான பிரச்சனை கிடையாது, இது வர்க்க ரீதியான பிரச்சனை. அப்போ ஒரே சமூகமா இருந்தாலும் பணக்கார ஏழை அந்த ஏற்றத்தாழ்வுனால கொலை தான் இது. அதுலயும் சாதி இருக்குது. நான் அதை கடைசியில சொல்றேன். நேற்று அந்த தம்பி இறந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே தலைவர் வின்சென்ட் ராஜ், அதாவது எவிடன்ஸ் கதிர்ன்றவர், அவர் வந்து இது வரைக்கும் இதுக்கு மூச்சு விடலை. நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இது வரைக்கும் இதுக்காக எதுவும் வாயை திறந்து கண்டனம் தெரிவிக்கல. அவர் போனா போது அப்படி நீளம் பண்பாட்டு மையத்திலேருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அது அதாவது சமூக செயற்பாட்டாளர்கள் எவிடன்ஸ் கதிர், ஆர் ரஞ்சித், விசிக போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுவுமே இதில் வந்து போராட்டம் நடத்தல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படின்னா இது நடந்தது வந்து வர்க்க ரீதியான பிரச்சனை. இதை நீங்க யோசித்து பார்க்கணும். சும்மா போற போக்குல வந்து போராட்டம் பண்ண முடியாது. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏழுமலை அப்படின்ற அந்த நபர் வந்து வசதி இல்லாத நபராக இருந்து, நீங்க உண்மையை போயிட்டு அந்த உண்மை நிலத்தை நீங்க பாருங்க, உங்க டீம் போங்க. பாமக ஏன் காதலுக்கு வந்து ஒருத்தன் வந்து கொல்லப்படுறான்னா அது வர்க்க ரீதியான பிரச்சனையோ இல்ல சாதி ரீதியான பிரச்சனையோ பாமக போராட மாட்டேங்குது? நீங்க சார்ந்திருக்கிற அந்த கட்சி ஏன் போராட மாட்டேங்குது? அப்போ நீங்க சாதிக்கு எதிரானவங்க தானே. அப்ப சாதிக்கு எதிரானவங்களா இருந்தா நீங்க போராடுங்க. ஏன் இவங்க மட்டும் பர்டிகுலரா வந்து எவிடன்ஸ் கதிரும், பா ரஞ்சித்தும், வெற்றி மாறனும், மாரி செல்வராஜ் இவங்க தான் குரல் கொடுக்கணுமா? அப்போ நீங்க வந்து நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நடந்தா அதை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கு. இது நடந்தது வந்து வர்க்க ரீதியான ஒரு கொலை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். ஏழுமலை அப்படின்ற நபர் வந்து வசதி இல்லாத நிலையில் இருந்திருந்தா, இந்த பையன் பிரவீன் வந்து நல்ல செல்வ செழிப்போட அரசியல் பின்புலத்தோட இருந்திருந்தா அந்த ஏழுமலையே அந்த பிரவீனுக்கு வந்து பொண்ணு கொடுத்திருப்பார். இதுதான் வந்து உண்மை. ஆனா இவன் என்ன பண்றான்னா, இந்த மோகன்ஜி சத்ரியன் வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறான். அதாவது தலித் மக்கள் வந்து சாதி வெறியோடு இருக்கிறாங்க, அதாவது லவ் பண்ணாவே கொன்னுடுவாங்க அப்படின்ற விஷயத்த இவன் என்ன பண்றான்னா, இவர்களுடைய அடையாளத்தை, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்கு பத்தியா, மிக மோசமான வன்முறையான ட்ராக் ரெக்கார்டு. அந்த ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். அதாவது கோயிலுக்குள்ள ஒரு மக்கள் போறாங்கன்னு சொன்னா, ரெண்டு மக்களும் சேர்ந்து போறாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களும் அந்த வன்னிய மக்களும் போறாங்கன்னா ஆர்கனைஸா ஒரு கட்சியே வந்து ஹெல்ப் பண்ணி தடுக்கிறது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சார்ந்திருக்கிற இந்த கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் பாலு வந்து சொல்றாரு. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஓரளவுக்காவது இங்க படிச்சு வச்சிருப்பாங்க. அதனால நீங்க வந்து முழுசா நீங்க குற்றம் சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியாது இந்த சமூகத்துல. இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, போராளி இயக்குநர்கள், அவங்க யாரும் வாய்த்தவர்கள். ஏன்னா இது வந்து அவங்க அதிகார சேர்ந்தவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆணவம் இருக்கு, அவங்களும் வந்து இப்படி கொலை பண்ணுவாங்க. அதாவது ஆதி திராவிட சமூகத்திற்கும் ஆணவம் இருக்கா? எங்கடா ஆணவம் இருக்கு இதுல? அதாவது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த ஏழுமலை அப்படின்ற நபர் வந்து ஒருவேளை இது இன்னொரு பாயிண்ட், அதை கடைசியில சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஏழுமலை அப்படின்ற நபர் வந்து இந்த தலித் பையன் அப்படின்னு சொல்றதுனால தான் அவர் கொண்டிருக்கிறார். தான் பொண்ணு, இவர் வசதியா இருக்கிறாரு, இவருக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்குது, அதே சமூகம் இவருக்கு, அதே அந்த பையன் வந்து அதே சமூகம்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பையன் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட பையன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் இவர் ஈஸியா போய் கொள்றாரு. இதே வந்து அந்த பையன் வந்து ஒரு உயர்ந்த சாதி, சோகால்டு உயர்ந்த சாதின்னு சொல்லப்படுற அந்த வன்னியராகவோ இல்ல கவுண்டராகவோ இல்ல வேற எந்த சமூகமாகவோ இருந்திருந்தா இந்த ஏழுமலை வந்து யோசித்திருப்பார். ஏன்னா இந்தியா என்பது ஒரு சாதிய சமூகம். இந்த சாதிய சமூகத்துல சாதியின் உயர்வின் அடிப்படையில் தான் அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு இருக்கு. அப்போ அந்த அரசியல் செல்வாக்கு வந்து நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்ற இடத்துல அந்த ஆள் வந்து ஏழுமலை வந்து கொல்லாம வேற விஷயத்தை ஏதாவது பண்ணிருப்பார். ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பேசியிருப்பாரு, பொண்ணு வந்து பிடிக்கல அப்படின்னா வேற என்ன மாதிரியான மூவ் பண்ணிருப்பார். ஆனா கொலை வரைக்கும் போதுறான்னா அந்த பையன் ஒடுக்கப்பட்ட பையன்றதுனாலதான் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆளு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் அம்பேத்கர் பெரியார் போன்ற சமூக நீதி செய்ததுனால இவன் முன்னேறி அரசியலுக்கு வந்திருந்தாலும் இந்த மடையனுக்கு அந்த புரிதல் அம்பேத்கர் பற்றியும் பெரியார் பற்றியும் எந்த புரிதல் இல்லாதனால தான் ஒரு காதலிச்சினால போய் கொல்றான். அப்போ இவங்கிட்டையும் வந்து உன்னுடைய சாதி புத்தி தான் இருக்கு. இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே பெருசா வந்து அவங்க தான் வந்து பெரிய பார்ப்பனர் மாதிரியும் பெரிய உயர் சாதி மாதிரியும் கொஞ்சம் அந்தஸ்து வந்தா போதும்,
அந்த மாதிரியான ஒரு பார்ப்பன சிந்தனையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு சுத்திட்டு இருப்பான் பாத்தியா, அதே கேட்டகரி தான். அப்போ அந்த ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய சொந்தக்காரன் தான் இருப்பான் கண்டிப்பா இந்த ஆள், இந்த ஏழுமலை அப்படின்ற நபர். அதனால எவனோ ஒருத்தன் பண்றதுனால ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து சாதி வெறியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன பண்றான்னா ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே வந்து சோத்துல மறைக்கிறான். விஷயம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்றதால இது வந்து வாங்கி தர மாட்டாங்க. ஆணவ கொலை அப்படின்னா மொத்தமும் ஆணவ கொலை தான். இல்ல இது வந்து எமோஷனலா ஒரு பொண்ணுக்காக செய்யறாங்க, சமூகம் பார்த்து பண்றாங்க, அந்தஸ்து பார்க்க பண்றாங்கன்னா அதை நீங்க பொதுவா எல்லா விஷயத்துலயுமே பேசணும். இது வந்து ஒரு இடைநிலை சாதி செஞ்சா உடனே துள்ளி குதிக்கிறது, அவங்கள வந்து மொத்தமா நீ நீ நல்லா படிச்சவனா இருந்திருந்தா ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடு. அதாவது ஒரே சமூகத்துல வந்து இந்த மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடக்குது, இந்த கொலைகள் தான் அதிகம், அந்த மாதிரி லிஸ்ட் போடு. அப்போ இந்த ஆள் வந்து என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா, அதாவது ஒரு சம்பவத்தை வச்சு டோட்டலாவே என்ன பண்றாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னவே ஒரு இதோட இருப்பாங்க அப்படின்ற ரீதியில் அது வந்து உண்மை கிடையாது. மக்களுக்கு தெரியும் அப்போ யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த வீடியோ நான் சோசியல் மீடியாவில் இவர் மட்டும் பேசல, இந்த மோகன்ஜி மட்டும் பேசல, ஒரு சில நபர்கள் வந்து இந்த பாமகவை சார்ந்து பேசுறவங்க வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே சமூகம் அப்படின்னு ரொம்ப கிண்டலா ரொம்ப கேலியா பேசியிருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் போட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, காதல்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வர்க்க ரீதியான பிரச்சனையே இருக்கும். வர்க்கம்னா பணம் சம்பந்தப்பட்ட வசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்து வெறுப்பு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம், எப்படி ஒரு பிரச்சனை. ஆனா இது வந்து சாதி ரீதியான பிரச்சனை மட்டும் கிடையாது இதுல அப்படின்றத நான் சொல்றேன். இது சாதிய ஆணவ படுகொலை கிடையாது. அதாவது காதல் ஆணவ படுகொலை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா வந்து வர்க்க ஆணவ படுகொலை எடுத்துக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த வீடியோ மூலமா மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இங்க வந்து சாதிய ஆணவ படுகொலை வந்து ஒடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமா பல நூற்றாண்டா வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பார்க்குற நீங்க, அதாவது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்குங்க, சமுதாயத்துல வந்து இந்த சாதி வந்து ஒரு இழிவானது. இந்த இழிவை வந்து போக்குறதுக்கு யாரு வந்து ட்ரை பண்றாங்க, இந்த இழிவை பயன்படுத்தி முன்னேறதுக்கு யார் ட்ரை பண்றாங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகே, தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.